Guard the anointing. உங்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். Protect the anointing. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். The anointing that you honors you. ஆமென். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. The anointing that you protects you. அந்த காக்கிற அபிஷேகம் உங்களை காக்கிறது. The Bible says in the book of Revelations chapter number 2 verse 25. அதனுடைய நோக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Hold fast that which you have received. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். Keep that thing that you have received. நீங்கள் பெற்ற காரியத்தை பற்றிக் கொண்டிருங்கள். This is Jesus speaking. இது இயேசு சொல்லுகிறதான ஒரு காரியம். He said hold on to that which you have received. நீங்கள் பெற்றுக்கொண்டதை அப்படியே பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Do not lose what you have received. நீங்கள் பெற்றுக்கொண்டதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். Protect that which you have received. நீங்கள் பெற்றுக்கொண்டதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். The anointing is the fire of God. அந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய அக்கினியாய் இருக்கிறது. When God is giving the anointing, he gives it freely. ஆமென். தேவன் அபிஷேகத்தை கொடுக்கும்போது அவர் இலவசமாய் கொடுக்கிறார். But he entrusts the anointing carefully. ஆனால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக பற்றிக் கொள்ள வேண்டும். What God gives you can diminish if you do not protect it. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் ஒழுங்காக பாதுகாக்கவில்லை என்றால் அது படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. When Jesus was about to go back to the Father, இயேசுவானவர் பிதாவினிடத்தில் பேசும்போது he gathered all the disciples. அவர் எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு And he said to the disciples, அவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், do not depart away from Jerusalem. எருசலேமை விட்டு நீங்கள் போகாதிருங்கள். Wait for the promise of the Father. ஆமென். பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். Do not go away from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போகாதிருங்கள். Wait in Jerusalem. எருசலேமில் காத்திருங்கள். There is a promise of God over your lives. உங்களுடைய வாழ்க்கைக்கு மேல தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது என்று சொன்னார். And he went on to say that when the Holy Spirit comes, அது மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது you shall receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். The power to become witnesses. என்னதற்கு உங்களுக்கு அந்த பலன் என்றால் நீங்கள் சாட்சியாய் இருப்பதற்கு உங்களுக்கு அந்த பலன் அளிக்கப்படுகிறது. So Jesus is telling the disciples,